இது 4வது திரு அவதார படலம். விச்சாபசுன்னு ஒரு வித்யாதரன். வித்யாதரன்னா தெரியுமா? வீணை மீட்டி மேலே இருந்து கடவுளை பாடக்கூடியவர்கள். அவன் மனைவிக்கு விச்சாவதின்னு பேர். அவளுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? அம்பாள் பராசக்தி என் வயிற்றுல குழந்தையா இருக்கணும். அவளை தாங்க முடியுமாமா? அகிலாண்ட கோடி உலகின்ற பின்னையும் கண்ணியன மறை பேசும் ஆனந்த ரூபமயில் அவளை வயிற்றுல தாங்க முடியுமா? அவ பிறவி எடுக்க முடியுமா? இவளுக்கு தவம். அம்மா பராசக்தி, நீ என் குழந்தையாய் அவதாரம் செய்ய வேண்டும். தவம் ஆரம்பிச்சா. தவம்னா எப்படி தெரியுமா? தை மாசத்துல ஆரம்பிச்சா. தை மாசத்துல பகல்ல மட்டும் சாப்பிடுவான் ஒருவேளை, அவ்வளவுதான். மாசி மாதம் பகல்ல கிடையாது, ராத்திரியில மட்டும் ஒருவேளை. இஸ்லாமியர்கள் கும்பிட்டு ராத்திரியில சாப்பிடுறாங்கல்ல, இவ ஒருவேளை தான். அவங்க ராத்திரியில எத்தனை வேளை வேணாலும் சாப்பிடலாம். அவங்க பழக்கம் அப்படி. ராத்திரியில ஒருவேளை. பங்குனி மாசம் பட்டினி. யாரும் கொடுத்தா சாப்பிடலாம், யாரும் கொடுத்தா சாப்பிடலாம், தானே சாப்பிடக்கூடாது. தானே சரி கொடு. பங்குனி. சித்திரை மாசம் இலையும் தலையும் சாப்பிடுவாள். வைகாசி மாதம் எள்ளு பொடி, பெரிய மருந்து. எள்ளு, சீரகம், சீரகம் பேரை பாருங்க, ரொம்ப பெரிய மருந்து. பெருங்காயம், எள்ளு, சீரகம், கரிசலாங்கண்ணி, முசுமுசுக்க, தூதுவளை, அற்புதமான மூலிகைகள். எள்ளு பொடி மட்டும் சாப்பிடுவாள். ஆனி மாசம் நோன்பு. ஆனி மாசம் பூரா நோன்பு. எப்படி நோன்பு? அமாவாசை அன்னைக்கு பட்டினி. பிரதமை ஒரு கவளஞ்சோறு. கவளம்னா அப்படி இல்லை, யானைக்கு கொடுக்கிற கவளம் இல்ல, மனுஷன் குழந்தைக்கு கொடுக்கிற கவளம். துவிதியை 2 கவளம், திருதியை 3 கவளம், 4 கவளம். புரியுதா? அப்படியே வாங்க. பஞ்சமி 5 கவளம், சஷ்டி 6 கவளம், சப்தமி 7, அஷ்டமி 8, நவமி 9, தசமி 10 கவளம், ஏகாதசி 11 கவளம், துவாதசி 12, திரையோதசி 13, சதுர்த்தசி 14, அடுத்தாப்புல பௌர்ணமி 15, அடுத்த நாள் 14, 13, 12 இறங்கிக்கிட்டே போகும். ஆனி மாசம் 30 நாள். அங்கிட்டு 15, இங்கிட்டு 15. சந்திரன் கலை மாதிரி உணவு. சந்திரன் கலை கூடிக்கிட்டே இருந்தா இதுவும் கூடிக்கிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே வந்தா இதுவும் குறையும். சந்திரனை பார்த்துத்தான் சாப்பாடு. என்ன தவம் பாருங்க அவளுக்கு. ஆனி மாசம். ஆடி மாசம் பஞ்சகவ்யம். யானை நம்ம பசுமாட்டிலிருந்து எடுக்கிறோமா இல்லையா, கோமயம், கோசலம், அந்த பால், தயிர். அப்படி பால், நெய், தயிர், கோமயம், கோசலம். ஆவணி மாசம் ஒருவேளை பால் மட்டும். ஒரு கூட்டத்தில் சொன்னேன், ஒரு பைய கேட்டேன், சாப்பாட்டுக்கு முன்னாலேயா பின்னாலேயான்னு. அட முண்டம், பால் மட்டும்ங்கிற, அப்புறம் என்ன சாப்பாட்டுக்கு முன்னாலேயா பின்னாலே? டாக்டர்கிட்ட போனானா ஒருத்தன், சார் உடம்பு ஊதி போச்சு, 110 கிலோ, வயிற்ற தூக்க முடியல, கஷ்டமா இருக்கு, என்ன செய்யலாம்? டாக்டர் சொன்னாராம், ராத்திரிக்கு ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் சாப்பிடு. சாப்பிடுறேன். சாப்பாட்டுக்கு முன்னாலையா பின்னாலையா? நானா? நீ ஜென்மத்துக்கும் உருப்பட மாட்டேன். என்னத்துக்கு ஆகிறது? ஏறி நிக்கிறான் எடை பார்க்கிற மிஷின்ல, அங்கிருந்து சீட்டு விழுகுது, ஒவ்வொருவராக ஏறி நிற்கவும். ஆனாலும் இந்த உடம்பு மேல அவ்வளவு ஆசை. தென்காசி குற்றாலம் குளிக்க போனேன், உள்ள நிக்கிறேன், ஒருத்தன் வயிற்றுனாலேயே என்னை இடிக்கிறான். அவன் திருநெல்வேலியில இருக்கான், வயிறு தென்காசிக்கு வந்துடுச்சு. அவன் நாய் வளர்க்கிறான், பூனை வளர்க்கிறான், நம்ம வயிற்ற வளர்ப்போம் கூடாது.
சாப்பாட்டை குறைக்கணும், தூக்கத்தை குறைக்கணும். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. ஆடி மாசம் பஞ்சகவ்யம், ஆவணி மாசம் ஒருவேளை பால், புரட்டாசி மாசம் பெருந்தண்ணி, ஐப்பசி மாசம் தர்ப நுனியில தண்ணி, கார்த்திகை மாசம் காற்று மட்டும், மார்கழி மாசம் பிராணாயாமம் முழு பட்டினி, தை மாசம் மீனாட்சி காட்சி கொடுத்தாள். இப்படி இருந்தா வராம இருப்பாளா காட்சி? பகவான் ராமகிருஷ்ணர் காளி மாதாவை பார்க்க ஆசைப்பட்டார். காளி மாதாவை பார்க்கணும் தாயே, உன்னை நேர்ல பார்க்கணும், நீ இருக்கே இல்லைங்கிறாங்க, நான் கண்ணால பார்க்கணும் ஆசைப்பட்டார். காளி மாதா காட்சி கொடுக்கல, அழுதார். எத்தனையோ நாளாச்சு, என் வாழ்க்கை வீணா போச்சு, ஏதோ முறுக்கிற மாதிரி இருக்கு என் மனச, நீ எனக்கு காட்சி கொடுக்கணும். கொடுக்கல. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள காட்சி கொடுக்கலன்னா நான் இந்த உடைவாளை எடுத்து வெட்டி கொண்டு செத்து போவேன். காட்சி கொடுக்கல. ராத்திரி 12 மணி உடைவாளை எடுத்து வெட்டிக்க போறார். அம்பாள் மளமளன்னு காட்சி கொடுக்கிறா, மூச்சு விடுறா, அப்படியே தெரியுது. ஆகா, அம்பாள் காட்சி கொடுத்துட்டா, முகம் தெரியுது. அம்மணி, ஜெகதம்பிகே, கருணாகரி, பரமேஸ்வரி, கண்மணி, ஜெயகௌரி, காங்கயி, கார்த்திகே, திருநேத்திரி, தன்மயி, உபசாந்தினி, சிவசாம்பவி, ஏகாம்பரி, சின்மயி, சுபசீனி மாலினி, தேவி, சவுந்தரி, ஓம் நமோ. பூஜை ஆரம்பிச்சுட்டார். ராத்திரி அம்பாள் காட்சி கொடுத்தாளா இல்லையா? நேர்ல பார்த்தார். கண்ணால் யானும் கண்டேர் காண்க ராமகிருஷ்ணர். அது மாதிரி மீனாட்சி அம்பாள் பரதேவதை காட்சி கொடுத்தாள். மதுரையில் நான் உனக்கு மகளாக வருவேன். இங்க கிடையாது, தேவலோகத்தில் இல்லை. மலையத்துவச பாண்டியனுடைய மனைவி காஞ்சன மாலையாக இந்த அம்மா அவதாரம் பண்றான். யாரு? போன பிறவியில இப்படி தவம் பண்ணனாலே. தவம் கிடந்தாத்தான் பிறக்கிற புள்ள அப்படி இருக்கும். நல்லா கேட்டுங்க, தவம் கிடந்து பெத்த புள்ள நல்லா இருக்கும். நான் அதுக்கு மேல ஒன்றும் சொல்லக்கூடாது. மலையத்துவச பாண்டியனுடைய மனைவிக்கு காஞ்சனமாலான்னு பேர். அவள் மலையத்துவச பாண்டியனை மணந்தாள். ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தை இல்லை. மலையத்துவச பாண்டியன் அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருக்கான். 99 யாகம் பண்ணிவிட்டான். தேவேந்திர ஓடி வந்தான், 100 யாகம் பண்ணிட்டா, நம்ம பதவி போச்சு, இவன் தேவேந்திரன் ஆயிடுவேன். இந்த கதையை கேளுங்க. 100 யாகம் பண்ணிட்டு அடுத்து அவனுக்கு ப்ரமோஷன், இவன் போச்சு. ஐயோ, 99 யாகம் பண்ணிவிட்டானே. மலையத்துவச பாண்டியன் காலில் வந்து விழுந்தான். உனக்கு என்னையா வேணும்? எனக்கு குழந்தை வேணும். குழந்தை வேணும்னா புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணு. எதுக்கு அஸ்வமேத யாகம் பண்ணி என் புலப்புல கைய வைக்கிற? புத்திரகாமேஷ்டி யாகம் யாரு பண்ணனா? தசரத மகாராஜா. தமிழ்ல அதுக்கு பேரு மகப்பெரு வேள்வி. பரஞ்சோதி முனிவர் தமிழ் மகப்பெரு வேள்வி நடந்ததா? அக்னியை வளர்த்தாங்களா? அன்னைக்கு காலையில 3 வயசு பெண் குழந்தை அக்னியிலிருந்து புறப்படுது. எத்தனை வயசு? 3 வயசு. தெள்ள முதமென்மடலை சிந்தி இளமூரல் முள்ளையிரரும்ப முளை 3 பெண் பிள்ளையன 3 பிராயமொடு நின்றாள். எள்ளறிய பல்லுயிரும் எவ்வுலகும் ஈன்றாள். உலகத்தை எல்லாம் பெற்ற பராசக்தி 3 முலைகளோடு மும்முலை பிராட்டியாக சின்ன குழந்தை 3 வயசு பிள்ளை வந்து நிக்குது. என்னமோ இந்த 3 வயசுக்கு ஒரு மதிப்பு உண்டு. ஞானசம்பந்த சுவாமி தோருடைய செவியன் பாடுற போது வயசு என்ன? 3 வயசு. கல்கத்தாவுக்கு பக்கத்துல ஜெகராம்பாடின்னு ஒரு ஊரு. ஜெகராம்பாடியில ஒரு பெண் குழந்தை, அவளுக்கு பேரு சாரதைன்னு பேரு. சாரதைய ஒரு கல்யாண நிச்சயதார்த்த வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க.
கல்யாணம் நிச்சயதார்த்தம், எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சாரதை 3 வயசு, பாட்டி மடியில உட்கார்ந்து இருக்கா. பாட்டி கேட்கிறா சாரதைய பார்த்து, சாரதை இவங்கள யார நீ கல்யாணம் பண்ணிக்கிற? யார பார்த்து? 3 வயசு பிள்ளைய பார்த்து. சாரதை இப்படி பார்க்கிறா. இவரைத்தான் கல்யாணம் பண்ணி கொள்வேன். 22 வயசு பகவான் ராமகிருஷ்ணர். 22 வயசு. சாரதைக்கு 3 வயசு. கைய காமிச்சா. இவன் அன்றே. அவர் காமிச்சார்ல, இவன் அன்றே. போடி, இவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிறதான். கல்யாணம் ஆனா அப்புறம் அந்த புருஷன் பொண்டாட்டிய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டுருவேன். உங்களால எல்லாம் முடியுமா? 3 வயசு சம்சாரத்தை போடின்ட்டாங்க. 2 வருஷம் ஆச்சு. சாரதைக்கு 5, அவருக்கு 24. அவருக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணணும். ராமகிருஷ்ணருக்கு அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னார், கவலைப்படாதீங்க, சாட்டர்ஜி வீட்டில் எனக்காக சாரதை என்ற பெண் வைக்கோல் சுற்றப்பட்டு வாழ்ந்து வருகிறாள். என்னது வைக்கோல் சுற்றப்பட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வீடுகளில் அந்த காலத்தில் தோட்டம் போடுவாங்க. முதல் காய் வரும். எங்க தாயார் பண்ணுவாங்க புடலங்காய். முதல் புடலங்காய் செடியில வந்துடும். வைக்கோலை சுத்தி வச்சிருவாங்க. ஏன்? சாமிக்கு. முதல்ல வந்தது யாருக்கு? சாமிக்கு. மாமரம் முதல்ல ஒரு பிஞ்சு விடும், வைக்கோலை சுத்துவாங்க, அது சாமிக்கு. அப்படியெல்லாம் ஒரு பழக்கம் நல்லா இருந்ததுனாலதான் இன்னைக்கு நம்மெல்லாம் நல்லா இருக்கிறோம். முதல்ல சாமிக்கு. என்ன அர்த்தம்? வைக்கோலால் சுற்றப்பட்டு வாழ்கிறாள்னா எனக்காக வாழ்கிறாள். 5 வயசு சாரதைக்கும் 24 வயசு ராமகிருஷ்ணருக்கும் கல்யாணம் நடந்தது. சாரதை அடையாளம் காட்டிய போது வயசு 3. ஞானசம்பந்தர் தேவாரம் பாடிய பொழுது வயசு 3. மீனாட்சி குழந்தையாக அவதாரம் செய்த பொழுது வயது 3. ராஜா பார்த்தான், ஐயோன்னா. ஏன்? இயல்புக்கு மாறாக 3 முலைகளோடு இந்த பெண் இருக்கிறதே, யார கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அசரீரி வாக்கு சொல்லிட்டு அவளுக்குரிய கணவன் வரும் பொழுது நடுவிலே இருக்கக்கூடிய முலை மறையும். இதனால மும்முலை பராட்டி இவ 2 கண்களை உடைய மனிதர்கள் சொந்தம் அல்ல, 3 கண்களை உடைய சிவபெருமானுக்கு சொந்தம் அப்படின்னு காட்டுறதுக்காக இயல்புக்கு மாறாக மும்முலை பிராட்டி. இது யாரு சொல்றா? குமரகுருபர சுவாமி பிள்ளை தமிழ்ல சொல்றார். முக்கச்சுடர்க்கு விருந்திடும் மும்முலையாய் முத்தந்தருகவே. முக்கச்சுடர் சிவபெருமானுக்கு எத்தனை கண்ணு? 3 கண்ணு. அதுவும் அப்நார்மல், இதுவும் அப்நார்மல். நமக்கு அவங்களுக்கு ரொம்ப தூரம். அது சாதாரணம் இல்லை, அவள் தெய்வ பெண். ராஜா பார்த்தான், அப்பா கடவுளே, என்னடா இவ்வளவு தவம் பண்ணனே, இப்படி பிறந்திருக்கு சொல்லிட்டாரு. சரி, பொக்கிஷத்தை திறந்து விட்டான். யாரு என்ன வேணாலும் எடுத்துக்கிட்டு போகலாம், அது நியாயமான காலம். ஆளுக்கு கொஞ்சம் எடுத்தாங்க. இன்னைக்கு திறந்து விட்டா முதல் ஆளு டப்பாவை தூக்கிட்டு போயிடுவேன். நம்ம கெட்டு குட்டிச்சவரா போயிட்டோம். பொக்கிஷத்துல எல்லாரும் எடுத்தாங்க. 7 வருஷம் வரி கிடையாதுன்னா, எனக்கு கீழே உள்ள ராஜாக்கள் திரை செலுத்த வேண்டாம்னா, ஜெயில இருக்கவனை எல்லாம் ரிலீஸ் பண்ணுன்னா. ஏன்? குழந்தை பிறந்திருக்கு, அதுலயும் பெண் குழந்தை பிறந்திருக்கு. பெண் குழந்தை பிறந்தா அவ்வளவு சந்தோஷமா ஞாபகத்துல வச்சுக்கிட்டு. பையன் பொண்டாட்டி பின்னால போயிடுவான். பொண்ணுதான் கடைசி வரைக்கும் நம்மளை சுத்திக்கிட்டே கிடக்கும். கிடக்க மாட்டியா? அது மரியாதை. ஒரே பொண்ணு பட்டாபிஷேகம் பண்ணனா பொண்ணுக்கு. ஆமா, பையனை இவ தானே, அவளதும் கத்துக்கிட்டா. குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், வில் வித்தை கம்பீரமா நிக்கிறா, சிங்கம் மாதிரி. பட்டாபிஷேகம் பண்ணனா. இவளுக்கு மன்னன் மறைந்து விட்டான், இறந்து போயிட்டான். வீட்டுல அம்மாவுக்கு என்ன பேரு சொன்னேன்? காஞ்சனமாலை. கல்யாணம் பண்ணிக்கோன்னா, இது அதெல்லாம் கிடையாது, நான் எல்லாரையும் ஜெயிக்கணும். யார? 8 திக்கு பூமியில உள்ளவன்னா வந்து காலில் விழுந்துட்டான்.
தேவேந்திரனை நோக்கி சண்டைக்கு போனான், அவன் விழுந்துட்டான். அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், கடைசி ஈசானன் எல்லாம் விழுந்தாச்சு. கைலாசத்துக்கு போயிட்டான். பின்னால சேனை பூரா பெண்கள். சேனாதிபதிக்கு பேர் தெரியுமா? சுமதி. மதின்னா அறிவு, சு சேர்த்தா நல்ல. சுப்பிரபாதம், குட் மார்னிங். பெருமானுக்கு குட் மார்னிங் தானே சுப்பிரபாதம். பிரபாதம்னா எடுக, சூன்னா நல்ல, நல்ல காலை நேரம். அது மாதிரி சுமதி கெட்டிக்காரி. எப்பவுமே ஆண்களை விட பெண்கள் ரொம்ப கெட்டிக்காரர்கள். எல்லாரும் ஒத்துக்கணும். என்ன அது புரியறதுக்கு ஆண்களுக்கு தலைபூரா வழுக்கையாயிருது. எல்லாம் வழுக்கையானதுக்கு அப்புறம் 4 சீப்பு கிடைச்சி யாருக்கு என்ன லாபம்? அன்னையினுடைய அருளாட்சி திக்கு விஜயம். எல்லாம் ஜெயிச்சுட்டா. மவுண்ட் கைலாஷ் போறா. ஆயிரக்கணக்கில் பட்டாளம். நான் முதல் முறை கைலாசம் போன போது, என்னடா இந்த மீனாட்சி கைலாசத்துக்கு வந்தாங்கிறாங்களே, கைலாசம் சின்ன இடமாத்தானே தெரியுதுன்னு நினைச்சேன். அவன் ஜீப்புல கூட்டிக்கிட்டு போனான் பாருங்க. ஒரு நாள் அப்பா போறான் போறான் போறான், இன்னும் கைலாசம் போய்கிட்டே இருக்கு. நாங்க மேலையும் கீழையும் அந்த ஜீப் அப்படி. கீழே இறங்கினா முதுகெலும்ப கலட்டி காய போடணும். ஆமாங்க, அப்படி அவ்வளவு பெரிய இடம். எல்லாம் போய் நிக்குது. பூதங்கள் எல்லாம் விழுந்துருச்சு. நந்தியம் பெருமான் வந்தார். இந்த பொண்ணு சிங்கமா நிக்கிறார். போர்க்கோலம். பயந்து ஓடி போயிட்டார். சிவபெருமான்கிட்ட ஓடினார். பெருமானே, வாசப்படியில ஒரு பொண்ணு இல்ல பெண் சிங்கம் வந்து நிக்கிறது. பின்னால லட்சக்கணக்கில் சேனை, எல்லாரும் விழுந்தாச்சு. பூதங்கள் எல்லாம் தோத்து போச்சு. நான் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். சிவபெருமான் சிரிக்கிறார். புறப்பட்டார். மெதுவா வந்தார். இந்த பொண்ணு இன்னும் யாரு பாக்கி நிக்குதா? அப்படி வந்தாரா? ஒரு பார்வை பார்த்தார். கற்றை வேணியும் தன்னையே நோக்கிய கருணை செய் திருநோக்கும். இவர் சண்டைக்கு வரா, அவர் கருணையோட பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மனைவி சண்டைக்கு வந்தா புருஷன் கருணையோட பார்க்கணும். நானா சொல்றேன், பரஞ்சோதி முனிவர் பாட்டு. கற்றை வேணியும் தன்னையே நோக்கிய கருணை செய் திருநோக்கும் பெற்ற தன் வலப்பாதியை தடாதகை பிராட்டியும் எதிர் கண்டாள். இவளுக்கு அப்பா அம்மா வச்ச பேரு தடாதகை பிராட்டி. அப்படி பார்த்தா சிவபெருமான் பார்த்தாரா? நிமிந்தாளா? பார்த்தாளா? நடுவில் இருக்கிற முளை மறைந்தது. ஓ, உடம்புல மாற்றம். வெட்கம் வந்துருச்சு. சிங்கக்குட்டி தலையை குனிஞ்சா. பெருவரலால கோலம் போட ஆரம்பிச்சா. இது வரைக்கும் வெட்கமெல்லாம் கிடையாது, வீரம் தானே. ஆமா, வெட்கம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமோ? இந்த பயதான் இன்னைக்கு வெட்கப்படுறேன். எந்த பொம்பளை பிள்ளை வெட்கப்பட்டது போடான்ட்டு போயிடும். இப்ப என்னாச்சு? கண்ட எல்லையில் ஒரு முளை மறைந்தது. இப்பதான் 2 பேரும் ஒருத்தர் பார்க்கறாங்க. யார? அம்பாள் வந்து போர்க்கோலத்தோட வந்தா, கோபத்தோட வந்தா. சிவபெருமான் கருணையோட பார்த்தார். உடனே என்னாச்சு? வெட்கம் வந்துருச்சு. கண்ட எல்லையில் ஒரு முளை மறைந்தது. கருத்தில் நான் மடம் அச்சம் கொண்டமைந்திட, அதெல்லாம் வந்துருச்சான் இந்த பொண்ணுக்கு. ஒரு பொண்ணு எப்ப ரொம்ப அழகா இருப்பா தெரியுமா? ஒரு பொண்ணு எப்ப ரொம்ப அழகா இருப்பா? வயிற்றுல பிள்ளை இருக்கிற போது அழகா இருப்பா. வெக்கப்படுற போது அழகா இருப்பா. இப்ப மீனாட்சி என்ன பண்ணா? வெக்கப்படுறா. என்ன சார், மீனாட்சிங்கிற பேரு எப்ப வந்துச்சு? அது ரொம்ப பின்னால வந்துச்சு. 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் மீனாட்சிங்கிற பேரு.
அது வரைக்கும் அவளுக்கு என்ன பேரு? அங்கையல் கண்ணி. தேவாரத்தில் மீனாட்சி கிடையாது. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் குமரகுருபர சுவாமி 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் 16ஆம் நூற்றாண்டு. மீனாட்சிங்கிற பேர் கிடையாது. மங்கையர்க்கரசி வளவர் கோன்பாவை வரிவடை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் வரவ பொங்கலல் உருவன் பூத நாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையல் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. அதான் பேர். குனிதர மலர்ந்த பூங்கொம்பரின் ஒசிந்து ஒல்கி. ஒரு கொடி கொம்புல படர்ற மாதிரி. கொம்பு யாரு? சிவபெருமான். கொடி யாரு? மீனாட்சி. பண்டை அன்பு வந்து இறை கொள. இந்த பழைய பழக்கம் வந்து நிற்க. கருங்குளர் பாரமும் பிடர் தாள. இந்த தலைய நல்ல சுத்தி கொண்ட போட்டு வச்சிருந்திருக்கான். ஆமா, சண்டைக்கு போற பொழுது இது அவுந்து விழுந்ததுன்னா என்னத்துக்கு ஆகிறது? நம்ம வேட்டியை மடிச்சு கட்டுறோம் பாருங்க, அது மாதிரி. இப்ப அந்த கூந்தல் என்ன ஆயிடுச்சு? அது கால் வரைக்கும் விழுகுது. ஒரிஜினல் கூந்தல். ஆமா, சில பேர் சொல்லுவான் பொண்ணுக்கு கூந்தல் தரையில விழுவும்பான். இவன் அதை நம்பி கல்யாணம் பண்ணிடுவேன். முதல் இரவு பொண்ணு கலட்டி வச்சிரும் தரையில. அப்படி கிடையாது. திரிச்சடை இந்த மாதிரி நெஜ கூந்தல். அம்பாள் பிடர் தாள கெண்டை உண்கணும் புறவடி நோக்க. கடைக்கண்ணால தரைய பார்த்து மண் கிளைத்து இந்த காலால கோலம் போட்டாலாம். யாரு பாடுறா? பரஞ்சோதி மொழி. மின் என நின்றாள். சுமதி சொல்றா, அம்மா இவருதான் உங்களுக்கு கணவர். ஏன்? மார்பு மறைஞ்சிருச்சுல்ல. சிவபெருமான் இதுவரைக்கும் பேசாம இருந்தவர், இப்ப பேசுறார். நீ என்றைக்கு மதுரையை விட்டு புறப்பட்டாயோ அன்றைக்கே உன்னோடு உனக்கு பின்னால் நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று தொட்டு நீ திசையின் மேல் ஜெயங்குறித்து எழுந்து போந்தனை யாமும் அன்று தொட்டு நம் மதுரை விட்டு. மதுரை உனக்கும் எனக்கும் சொந்தம். நம், என் மதுரை இல்லை, நம் மதுரை விட்டு உனை விடாது அடுத்து வந்தனம். அடுத்து வந்தனம்னா உனக்கு பின்னால வந்தேன். நீ என்னைக்கு போர்க்கோலத்தோட புறப்பட்டியோ அப்பவே உன் பின்னாலே நான் வந்துகிட்டு இருக்கேன். மறக்காதீங்க, மீனாட்சிக்கு பின்னாலதான் சொக்கலிங்க பெருமானே போயிருக்கார். அமெரிக்காவில் போய் பாருங்க, அந்த அம்மா கம்பீரமா முன்னால போகும். இவரு எல்லா சாமானையும் தூக்கிக்கிட்டு ஒரு போர்ட்டர் மாதிரி பின்னால போவாரு. பெரிய ஆபீசரு. நம்ம பழக்கம், முன்னாடி யாரு போவா? பொண்ணு, மனைவி, பின்னால கணவன். சிவபெருமானே சொல்லி இருக்காரு, அடுத்து வந்தனம் உன்னை தொன்று தொட்ட நான் மறை உரை வழி வரும் சோமவாரத்து ஓரை நன்று தொட்ட நாள் மனம் செய்ய வருதும் நின் நகர்க்கு நீ ஏகென்றான். வர்ற திங்கக்கிழமை, சோமவாரம்னா திங்கக்கிழமை, இன்னைக்கு என்ன கிழமை? ஆகா, மீனாட்சி கல்யாணம். காலையில் 9 மணி மீனாட்சி கல்யாணம். பாருங்க, திங்கக்கிழமை வந்திருக்கு. அதுவும் அன்னைக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவ உருகிட்டா. திரும்பி வந்தாலாம். பரஞ்சோதி முனிவர் சொல்லுகிறார், அன்பையும் உயிரையும் அவரிடம் விட்டு விட்டு இவள் திரும்பி விட்டாள். அன்பையும் உயிரையும் அவன்பால் விட்டு. எப்படி இருக்கு? திரும்பி வந்துட்டார், மதுரைக்கு வந்துட்டார். இதெல்லாம் நடந்தது எப்போ? செவ்வாய்க்கிழமை. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? திங்கக்கிழமைக்கு இன்னும் 6 நாள்ல இருக்கு. இங்க தவிக்கிறா. ஏன்? பிரிந்தவர் கூடினார் பேசவும் வேண்டுமோ? மனசு பூரா அவர்கிட்ட போயிடுச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா பார்த்தா, கதையை கேட்டாளா, ஆகா சந்தோஷம். கல்யாணம் பண்ணிக்காத பொண்ணு மூக்கணாங்கயிறு போடுறதுக்கு சிவபெருமான் வந்துட்டாரா? சந்தோஷம். எல்லா ஊருக்கும் ஓலை போயிட்டு முரசு மேல் ஆட்கள் அறிவித்தார்கள்.
இவளுக்கு 6 நாள் 6 யுகம் ஆயிற்று. மணிமண்டபம் தயாரித்தார்கள். 1000 பவளக்கால்கள் வைத்தார்கள். இத பார்த்தா ஏதோ மீனாட்சி கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கு. ஐயா அண்ணாமலை அவர்கள் இத மீனாட்சி கல்யாணத்துக்கே கட்டி கொடுத்த மாதிரி இருக்கு இந்த மண்டபம். நான் வந்த உடனே அதைத்தான் நினைச்சேன். பொன்னாடை, பீதாம்பரம் எல்லாத்தையும் கற்பக மரம் கொடுத்துதான். கற்பக மரத்து கீழே உட்கார்ந்து நினைச்சா எல்லாம் கிடைக்குமா? அறுசுவை உணவு காமதேனு ரெடி பண்ணிடுச்சான். யாரு வந்தாலும் சரி, சிந்தாமணி நினைச்சதை கொடுத்ததான். ஊர்ல எல்லாரும் வந்துட்டாங்களாம். யார் யாரு வந்தா? எல்லா நாடும். எந்தெந்த நாடு? கொங்கர், சிங்களர், பல்லவர், வில்லவர், கோசலர், பாஞ்சாலர், வங்கர், சோனகர், சீனர்கள், சாளுவர், மானவர், காம்போசர், அங்கர், மாகதர், ஆரியர், நேரியர், அவந்தியர், வைதர்பர், கங்கர், கொங்கணர், விராடர்கள், மராடர்கள், கருநாடர், கன்னடா, கருநாடர், குருநாடர், கலிங்கர், சாவகர், கூவிளர், ஒட்டியர், கடாரர்கள், காந்தாரர், குலிங்கர், கேகையர், விதேகர்கள், பௌரவர், கொல்லர்கள், கல்யாணர், தெலுங்கர், கூர்ச்சரர், மச்சர்கள், மிலேச்சர்கள், செஞ்சையர் முதல் ஏனை புலங்கொள் மன்னரும் துறைதொறும் விடைந்து பார்புதைபட வருகின்றார். இத்தனை நாடு பரஞ்சோதியார் கண்டுபிடிச்சு வச்சிருக்கார். நமக்கு எந்த நாடுன்னே புரியல. எல்லாம் வந்தாங்களா, பூமி பூர தரை அப்படி நிலமகள் முதுகு ஒடிகிற மாதிரி கூட்டம் வந்துருச்சான். அங்கே எல்லாம் ஆச்சு. திங்கக்கிழமை வந்தாச்சு. யாருக்கு சந்தோஷம்? மீனாட்சியினுடைய அம்மா. அவளுக்கு என்ன பேரு? காஞ்சனமாலை. மகிழ்ச்சி. அது என்னமோ தெரியல. பையன் கல்யாணத்தை விட பொண்ணு கல்யாணம்னா சந்தோஷமா இருக்கும். அப்படித்தான். அது என்ன காரணமோ எனக்கு தெரியல. இது ஒத்த பொண்ணு, மகாராணி, செல்ல பொண்ணு கல்யாணம். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அன்னக்குழி மண்டபம் அங்க இருக்கு மதுரையில. இப்பவும் கையிலையிலே பெருமானுக்கு அலங்காரம் பண்ணணும். திங்கக்கிழமை வந்தாச்சு. காலையில் 7 to 9 ராவு காலம். அவர் 9 மணிக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாரு. எல்லாம் காத்து இருக்கிறாங்க மதுரையில. மாப்பிள்ளைய காணோம். 7:45, 8:45, 9. மாப்பிள்ளை இன்னும் மவுண்ட் கைலாஷிலே இருக்கிறாரு. எப்போ புறப்பட்டு இங்கே வர்றது? 9 மணி அடிச்சிருச்சு. எல்லாம் மயங்குறாங்க, காணமே அப்படின்னார். மதுரையில் காட்சி கொடுத்துட்டார். எங்க சூரியன் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எத்தனை நாள் செல்லும்? காலையில் சூரிய ஒளி வர்றதுக்கு எவ்வளவு நாள் செல்லும்? அது மாதிரி அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி இருக்கிறாரா இல்லையா? பளிச்சுன்னு காட்சி கொடுத்தாரா? பிரம்மாவும் திருமாலும் போய் நில்லுங்க சாமின்னாங்க. ஏன் இப்படியே போகக்கூடாது? தலையில ஜடா மகுடம், பாம்பு, இடுப்புல புலித்தோடு, ஆடுற ஆட்டத்துல அது விழுந்துடப்படாதுன்னு பெல்ட், ஒரு பாம்பு. மாப்பிள்ளை கல்யாணத்துல இப்படி போய் உட்கார்ந்தா சாப்பிட வந்தவன்லாம் எந்திரிச்சு ஓடி போயிடுவேன். சாமின்னு நிறுத்துங்க. என்ன அலங்காரத்தை மாத்தணும். சிரிக்கிறார். சடை மறைத்து கதிர் மகுடந்தரித்து ஜடாமுடிய எடுத்து சுருக்கி மணிமகுடத்தை வச்சாச்சு. இப்ப ஜட தெரியாது. சடை மறைத்து கதிர் மகுடந்தரித்து நரும் கொன்றையந்தார் தனந்து. இவருக்கு கொன்ற மாலை தூக்கி போடுங்க, இது உங்களுக்கு. இனிமே நீங்க பாண்டிய நாட்டுக்கு வேப்பம்பூ மாலை. இந்தா பாண்டியனுக்குரியது என்ன மாலை? வேப்ப மாலை. வேப்பம் காட்டுப்பட்டா உடம்புக்கு நல்லது. காலையில எந்திரிச்சு வேப்பம் கொழுந்து கொஞ்சம் போல சாப்பிட்டா எந்த வியாதியும் வராது.
மருந்து சும்மா இல்லை. நம்ம என்ன பண்றோம், சில நோய்களுக்கு வேப்பம் கொழுந்த வச்சு அடிக்கிறேன், பார்த்திருக்கீங்களா? வேப்பத்துக்கு வேம்புக்கு அவளது ஆற்றல் உண்டு. சடை மறைத்து கதிர் மகுடந்தரித்து நறுங்கொன்ற என்றார் தனந்து வேப்பந்தொடை முடித்து விடனாக கல நகற்றி மாணிக்க சுடர் பூன் ஏந்தி. பாம்பை எல்லாம் தூக்கி போடுங்க, மாணிக்க மாலை போடுங்க. பாண்டிய நாட்டு ராஜா பாம்பை போட்டுக்கிட்டா நிக்கிறது, தூக்கி போட்டாங்க. பெருமான் சொன்னபடி கேட்டார். சடை மறைத்து கதிர் மகுடந்தரித்து நறுங்கொன்ற எந்தா தனந்து வேப்பந்தொடை முடித்து விடனாக கல நகற்றி மாணிக்க சுடற்பூன் ஏந்தி விடை நிறுத்தி கயல் எடுத்து விடை கொடி ரிஷப கொடி தூக்கி பின்னால வங்க. நீங்க பாண்டிய நாட்டுக்கு வர்றீங்க, மீன் கொடியை கொண்டாங்க. ரிஷப கொடியை வச்சுட்டு மீனக்கொடி. பாண்டிய நாட்டுக்கு எந்த கொடி? மீன் கொடி. விடை எடுத்து எல்லாம் அப்படியே எல்லாம் மாத்தியாச்சு. கதிர் மகுடன் சடை மறைத்து கதிர் மகுடன் தரித்து நறுங்கொன்ற எந்தா தனந்து வேப்பந்தொடை முடித்து விடனாக கர நகற்றி மாணிக்க சுடற்பூன் ஏந்தி விடை நிறுத்தி கையில் எடுத்து அப்பா வழுதி மருமகனாகி. பாண்டியனுக்கு மாப்பிள்ளையா வர்றதுக்கு சிவபெருமானே இந்த பாடுபட்டிருக்காருன்னா நம்மளாம் எந்த பாடுபட மாட்டோம். ட்ரெஸ் எல்லாம் மாத்தியாச்சுங்க, சேஞ்ச் பண்ணியாச்சு. வழுதி மருமகனாகி மீன நோக்கின் மடவரலை மணந்து உலகம் முழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வாம். திருவிளையாடல் புராணம். பரஞ்சோதி முனிவர். எல்லா ட்ரெஸ் மாத்தியாச்சு, எல்லாரும் மாத்தி விட்டாங்க. ஊர்வலம் புறப்படணும். கைலாசத்தில இருந்து ஆனார் நினைச்ச மாத்திரத்தில இங்கே வந்தாச்சு. நந்தியம்பெருமான் வந்தார், தேவர்கள் வந்தார்கள், 100 கோடி ருத்ரமூர்த்திகள் வந்தார்கள். 100 கோடி. கணநாதர், அஷ்டமூர்த்திகள், திருமால், பிரமன், இந்திரன், வசுக்கள், மருத்துகள், பதஞ்சலி, வியாக்கரபாதர், அகஸ்தியர், உபமன்யு, சனகாதி முனிவர், நாரதர், வியாசர், சுகபிரம்மம், சப்தமாதர், இயக்கர், கிண்ணரர், 7 கடல், 7 நதி, 8 திக்கு ராஜாக்கள், 8 மலை, 8 யானை, 7 மேகம், 7 கோடி மந்திரம், 224 புவனங்கள் அத்தனையும் புறப்பட்டு வருது. கல்யாண கோலம். குபேரன் வந்தான், அழகா அலங்காரம் பண்ணனா. குபேரன் யாருக்கு பிறண்டு? சிவபெருமானுக்கு தோழன் குபேரன். அவன்தான் பட்டினத்தாராக வந்ததாக ஒரு செய்தி உண்டு. எல்லாம் புறப்பட்டு வந்தாச்சு. பானுகம்பன்னு ஒருத்தன் 1000 தலை 2000 தோಳು 1000 சங்கு வச்சு ஊதிக்கிட்டு வர்றான். ஒரு சங்கு இல்லை, கல்யாணத்துக்கு சங்கு ஊதணும். அந்த காலத்தில் சங்கு மங்கள சங்கு. ஆண்டாள் நாச்சியார் கல்யாணத்துல சங்கு ஊதுனாங்க. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைதாண்ட பந்தல் கேட் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தளம் வட்ட கனா கண்டென் தோழி நான். இப்ப சங்கு ஊதியாச்சானா தப்பா நினைச்சுக்கிறாங்க. அப்ப மங்கள சங்குங்க. செட்டி நாட்டுல முதல்ல சங்கு ஊதித்தான் எந்த வேலையும் பார்ப்பாங்க. பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சா சங்கு ஊதும்பா. வீட்டை விட்டு புறப்படுறோமா சங்கு ஊதிட்டு புறப்படணும். மங்கள சங்கு. இப்ப என்னாச்சு? பானுகம்பன் 1000 தலை 1000 வாயி 1000 சங்கு. வானாசுரன் 1000 கையி முழவு. இந்திரன் காளாஞ்சி எடுத்துக்கிட்டான். ஈசானன் வெற்றிலை எடுத்துக்கிட்டான். வாயு பகவான் ஆலவட்டம் போட்டார். வருணன் பூத்தட்டு தூக்கினான். அக்னி தூபம் ஏந்தினான். நிருதி கண்ணாடி ஏந்தினான். குபேரன் வர்றவங்களுக்கெல்லாம் பணத்தை வாரி வாரி வீசினான். யமன் கூட்டத்தை விலக்கினான். அவனை கண்டாலே ஓடி போயிடுவாங்கல்ல. கூட்டம் வந்தா யமன் கூட்டத்தை விலக்கினான். ஆதிசேஷன் ரத்தின தீபம் காட்டினான். வேதங்கள் திருவடியை தாங்கின. கங்கையும் காவிரியும் சாமரம் வீசினார்கள். குண்டோதரன் குட்டபூதம் கொடை பிடித்தான். ஆளால சுந்தரர் யாரு? நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமி வெந்நீர் தாங்கினார்.
பிரம்மாவும் திருமாலும் 2 பக்கங்களிலும் வந்தார்கள். தேவர்கள் தேவன் வந்தான், செங்கண்மால் விடையான் வந்தான், மூவர்கள் முதல்வன் வந்தான், முக்கணெம் பெருமான் வந்தான், பூவலர் அயன்மால் காணா பூரண புராணன் வந்தான், யாவையும் படைப்பான் வந்தான் என்று பொற்சின்னம் ஊத அங்கிருந்து மாப்பிள்ளை அழைப்பு கிளம்பிடுச்சு. வாட் அபவுட் திஸ் கேர்ள்? இந்த பொண்ணு என்னாச்சு? இந்த மாப்பிள்ளைக்கு இந்த அலங்காரம்னா அவளுக்கு எவ்வளவு அலங்காரம்? இந்த பொண்ணு இங்கிருந்து பொண்ணுக்கு அலங்காரம், மகாலட்சுமியும் சரஸ்வதியும். அவளுக்கு என்ன அலங்காரம் பண்ணனாலும் அலங்காரத்துக்கு அழகே தவிர அவளுக்கு அழகு அதிகரிக்காது. புரியுதா புரியலையா? தங்கத்தேர்ல மீனாட்சி வர்றா, கும்பிடுறோம். தங்கத்தேரால மீனாட்சிக்கு பெருமையா, மீனாட்சி வர்றதுனால தங்கத்தேருக்கு பெருமையா? சில பேருக்கு பதவியினால பெருமை, சில பேர் இருக்கிறதுனால பதவிக்கு பெருமை. அப்துல் கலாம் ஐயா இருந்ததுனால ஜனாதிபதி பதவிக்கு பெருமை. அப்படித்தானே? அதே மாதிரி அங்கிருந்து எல்லாரும் பார்க்கறாங்களாம், சே நம்ம மீனாட்சிக்கு மாப்பிள்ளை தகுந்த மாப்பிள்ளை. சிவபெருமான் சிவப்பா கருப்பா? தாமரை, 1000 தாமரை போலும் 1000 சேவடியானும். அப்பர் சுவாமி 1000 தாமரையா, அப்படி சிவப்பு. நங்கை என்னோற்றாள் கொல்லோ நம்பியை திடைத்தற்கென்பாள். நம்ம மீனாட்சி ரொம்ப தவம் பண்ணி இருக்கா ஒருத்தி. இன்னொருத்தி அதெல்லாம் கிடையாது, சிவபெருமான் தான் நம்ம மீனாட்சிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப தவம் பண்ணி இருப்பாரு. ஓடி நம்ம தான் இந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்கு தவம் பண்ணி இருக்கிறோம். இந்த ஊர்ல உள்ள பெருமக்கள் இந்த கல்யாணத்தை கேட்கிறதுக்கு தவம் பண்ணி இருக்கிறார்கள். அப்படித்தானே? கேட்கணுமா இல்லையா? மன்மதனையும் முப்புறங்களையும் சுட்ட புன்னகை என்னையும் சுடுதே ஒரு பொண்ணு. சிவபெருமானே கண்டங்கருத்தது ஏன்? ஏன் தெரியுமா? அவர் நெஞ்சம் இரும்பாக இருக்கிறது. என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? ஒரு பொண்ணு. புரியுதா புரியலையா? ஆண்கள், நம்ம ஆன்மாக்கள் அத்தனையும் பெண்கள், சிவபெருமான் மட்டுமே ஆண், கடவுள் மட்டுமே ஆண், நம்ம அத்தனை பேரும் பெண்கள். மாணிக்க வாசகர் ஆனா பண்ணா? என்ன சார் அடிமடியில கைய வைக்கிறீங்க? பொண்ணு பொண்ணு. அவரு பாடுறாரு, குயிலை பார்த்து பாடுறாரு. கீதம் இனிய குயிலே பாட்டு தெரியுமல்ல, அதுல பின்னால ஒரு பாட்டு, உன்னை உகப்பன் குயிலே. அடுத்த வரி என்ன? உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியும் அவன். நிறுத்துங்க நிறுத்துங்க. உன்னை உகப்பன், உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவேன், உனக்கு நான் தோழியாக இருப்பேன். மாணிக்கவாசகர் என்ன தோழியா தோழனா? தோழன் தானே சொல்லணும். எங்க நான் ஒரு பொண்ணை பார்க்கறேன், உனக்கு நான் நல்ல தோழின்னா அவ ஒரு மாதிரியா பாப்பா. என்னடா இருந்தாலும் இப்படி சொல்றேன். என்னங்க மாணிக்க வாசகர் என்ன சொல்லணும்? நான் உனக்கு நல்ல தோழன் சொல்லல. உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியும் அவன். என்ன அர்த்தம்? உடம்பினாலே ஆணாயிருந்தாலும் மனசளவிலே பெண்ணாக மாறினால் அன்றி கடவுளை அடைய முடியாது. பெண்ணுக்குரிய அடக்கம், பெண்ணுக்குரிய பக்தி, பெண்ணுக்குரிய நம்பிக்கை, பெண்ணுக்குரிய பணிவு, இதெல்லாம் பொண்ணுக்கு இருக்கணும். இதெல்லாம் வந்தாத்தான் ஆண்டவனை அடையலாம். அப்போ கடவுள் மட்டும் கணவன், நம்ம எல்லாம் மனைவியர். அரண்மனை வாசல் காஞ்சன மாலை வரவேற்பு, பிராட்டிக்கு அலங்காரம், 8 வடம், விரிசிகைன்னு பேரு. இந்த மாலை தங்கத்துல மாலை போடுறாங்கல்ல, நம்ம 2 வடம் பார்த்துருக்கோம். ஒத்த வடம், 2 வடம். மீனாட்சிக்கு எத்தனை வடம்? 8 வடமா. அதுக்கு விரிசிகைன்னு பேர். அதுக்கு மேல 21 வடமா தங்கம், கலாபம்னு பேர். 14 வடம் பருமம்னு பேர். 8 மேகலை இடுப்புல. காஞ்சி 2,
வைரக் கடகம் மாணிக்க மோதிரம் இந்திராணி அடப்பை ஏந்தினாள். திலோத்தமை கண்ணாடி காட்டினாள். துர்கை பொற்பிரம்பு கொண்டு எல்லோரையும் விளக்கினாள். அரம்பை காளாஞ்சி ஏந்தினாள். ஊர்வசி ஆலவட்டம் சூட்டினாள். மேனகை பூந்தட்டு ஏறினாள். அலைமகளும் கலைமகளும் கையை பற்ற மலைமகள் நடந்தாள். அம்மையும் சேர்ந்து உட்கார்ந்துட்டாங்க. எப்படி இருக்கு? பண்ணும் இன்னிசையும் நீரும் தன்மையும் பிரிக்க முடியுமா? தண்ணியவும் குளிர்ச்சியவும் பிரிக்க முடியாது. இசையவும் பண்ணையும் பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாத ரெண்டு நமக்காக பிரிந்திருப்பது போல் தெரிகிறது. ரெண்டு கண்ணு ஒன்னத்தான் பார்க்கும். வலது கண்ணு இந்த பக்கம் பார்த்து, இடது கண்ணு அந்த பக்கம் பார்த்தா மாறு கண்ணுன்னு அர்த்தம். ரெண்டு ஒன்னத்தானே பார்க்க. கணவன் மனைவி அப்படி இருக்கணும். பண்ணுமின் இசையும் நீரும் தன்மையும் பாலும் பாலில் நன்னுமின் சுவையும் பூவும் நாற்றமும் மணியும் மணியின் வண்ணமும் வேறு வேறு வடிவு கொண்டிருந்தால் ஒத்தது அண்ணலும் உலகமின்ற அம்மையும் இருந்ததம்மா. மகாவிஷ்ணு பார்த்தார், எடுத்தார், தண்ணீரை எடுத்து தாரை வார்த்து கொடுத்தார். என் தங்கச்சி உங்களுக்கு. தொத்தலர் கண்ணி விண்ணோர் தொழுது பூமாரி பெய்தார். சிவபெருமான் என்ன பண்ணார்? சுற்றும் நான் மறைகள் ஆற்பர். வேதங்கள் வழிபாடு செய்கின்றன. தூரியம் சங்கம் எங்க கற்ற நான் முகத்தோன் பிரம்மாவே உட்கார்ந்து சடங்கு செய்ய. வேள்வி சடங்கு நூல் கரைந்த காற்றால் முற்ற மங்கள நான் சாத்தி முழுது உலகு ஈன்றாள் செங்கை பற்றினன் பற்றிலார்க்கே வீடருள் பரமயோகி. பற்றில்லாதவங்களுக்கு மோட்சம் கொடுக்கிற பெருமான் இவள் கையை பற்றினான். அவனும் மாட்டிக்கிட்டான். அதானே அதுக்கு பேரு பாணி கிரகணம்னு பேர். வாரியார் சாமி சொல்லுவார், அந்த சந்திர கிரகணம் 4 மணி நேரத்தில் விட்டுரும், இந்த பாணி கிரகணம் கடைசி வரைக்கும் விடாது. ஆமா, எதுக்கு இந்த திருக்கல்யாணம்? கிறிஸ்தவத்தில் கிடையாது, இஸ்லாத்தில் கிடையாது, பௌத்தத்தில் கிடையாது, ஜொராஸ்ட்ரியத்தில் கிடையாது. நம்ம சைவமும் வைஷ்ணவமும் தான் கல்யாணம். அதுவும் பொண்ணு கல்யாணம். மீனாட்சி கல்யாணம், ருக்மணி கல்யாணம், பாமா கல்யாணம். பையன் பேரே காண. ஏன் சுந்தரமூர்த்தி சொக்கலிங்க பெருமான் கல்யாணம் சொல்லி பார்க்கலேன், நல்லவே இல்லை. எல்லாம் பொண்ணு. பார்வதி கல்யாணம், வள்ளி கல்யாணம், தெய்வ யானை கல்யாணம். ஏன் கல்யாணம் என்பது பெண்களுக்கு உரியது. சீனிவாச கல்யாணம், அட ஒரு ஆண் பேர் வந்துருச்சே. இல்லை, ஸ்ரீன்னா மகாலட்சுமி, நிவாசன்னா வசிக்கக்கூடியவன். மகாலட்சுமியை மார்பிலே தாங்கிய பெருமான். அங்கேயும் ஸ்ரீதான் முன்னால நிக்கிறா, நிவாசன் கையை கட்டிக்கிட்டு பின்னாலதான் நிக்கிறான். கல்யாணம் ஆச்சு. எதனால இதெல்லாம் கிடைச்சது? அந்த பழைய தவத்தினாலே கிடைச்சது. கல்யாணம் ஆச்சு. மகாராஜா மாதிரி நம்முடைய பெருமான் இருக்கிறார். எல்லாருக்கும் சாப்பாடு நடக்குது. ஐயா நல்லா சொன்னாங்க, இன்னைக்கு மீனாட்சி கல்யாணம், அவங்க வீட்டில் சாப்பாடு. ஏங்க தினமும் போடுற சோறு அவ போடுற சோறு, ஞாபகம் வச்சுங்க. சாப்பிடுற பொழுது மீனாட்சியை நினைச்சு சாப்பிடுங்க. சோறும் கிடைக்கும், பசியும் இருக்கும், நோய் வராது. எல்லாம் அவதானே சோறு போடுறா. கர்ப்பத்தில் இருக்கிற உயிருக்கும் கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கும் சோறு அவதானே போடுறா. முடிஞ்சது. எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். எல்லாரும் சாப்பிட்டாச்சு. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? ஆமா. அந்தாங்க 2 பேர் நிக்கிறாங்களே. ஆமா, கூப்பிடு 2 பேரையும். சாப்பிட்டீங்களா? இல்லை. என்னங்க இத்தனை பேர் சாப்பாடு நடக்குது, அன்னக்குடி மண்டபமே திறந்து விட்டாச்சு, என்ன ஏன் சாப்பிடல? நடராஜாவுடைய நடனத்தை பார்த்துட்டு தான் சாப்பிடுறது.
சிதம்பரத்துக்கு போகணும், நடராஜாவை பார்க்கணும், அப்புறம்தான் சாப்பாடு. அப்படியா? என்ன வேணும்? நடராஜ தரிசனம். சிவபெருமான் எந்திரிச்சார், நடன காட்சி காமிச்சிட்டார். இது எங்கே? வெள்ளி அம்பல திருக்கூத்தாடிய படலம். பேச்சு வாக்கில் 5-6 படலம் ஓடிடுச்சே. திரு அவதார படலம், திருமண படலம் 2 ஆச்சா. இப்போ 6வது வெள்ளி அம்பலத்தில் திருக்கூத்தாடிய படலம். யாருக்காக? பதஞ்சலி வியாக்கரவாதர். பதஞ்சலின்னா பாம்பு, வியாக்கரவாதர்னா புலி. இந்த 2 நடராஜா பக்கத்துல நிற்கும். ஒருத்தன் கேட்டான், ஏன் நடராஜா ஆடிக்கிட்டே இருக்காரு? புலவர் சொன்னாரு, பாம்பும் புலியும் பக்கத்துல நின்னா ஆடாம என்ன செய்வாரு? இதெல்லாம் நிந்தாஸ்துதி. இந்த உரிமையெல்லாம் சைவத்திலையும் வைஷ்ணவத்திலையும் தான் உண்டு. வேற மதங்கள்ல இப்படி சொன்னா உங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க. பாம்பும் புலியும் வெள்ளியம்பல திருக்கூத்தாடிய படம். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீலி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. ஆக வெள்ளியம்பலத்திலே எம்பெருமான் திருக்கூத்தாடினான். இது 6வது. எல்லாம் முடிஞ்சது. அங்கே இருக்கண்ணி அப்படி உட்கார்ந்துருக்கா இடது பக்கம். சுந்தரர் பெருமான் இங்கே உட்கார்ந்துருக்கார். அம்மாவின் மீனாட்சியினுடைய தாயார் காஞ்சன மாலை மெதுவா வந்து அப்படி வெக்கத்தோட பொண்ணு பக்கத்துல நிற்கிறான். மாப்பிள்ளைய கண்டா மாமியார் வெக்கப்பட்டு நின்ன ஒரு காலம் உண்டு. நீங்க காலம் வவ்வாரியுங்கிறான். புரியுதில்ல? இது அந்த காலம். மாமியாரா எங்க தாயாரெல்லாம் அவங்க மாப்பிள்ளைக்கு முன்னால கூட போக மாட்டாங்க. அப்படி எல்லாம் ஒரு காலம். மீனாட்சி பக்கத்துல அம்மா வந்துட்டாங்க. காதுக்குள்ள என்னமோ சொன்னான். இவர் இங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு. யாரு? நம்ம சொக்கலிங்க பெருமான். இந்த பாருங்க, நம்மளை மாதிரி கடவுள் இங்கே வந்து கல்யாணம் பண்ணி நம்மளை மாதிரி வாழ்க்கை நடத்தி நானும் நீயும் ஒன்று தாண்டா பேர இல்லை அப்படின்னு காண்பித்த அத்வைதம். அந்த காட்சி சைவத்திலையும் வைஷ்ணவத்திலையும் தான் உண்டு. அதனாலதான் இந்து மதத்துக்கு மிஞ்சின மதம் கிடையாது. நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? மற்ற மதங்கள்ல இந்த கல்யாணம் எல்லாம் கிடையாது. இங்கே எல்லாம் கடவுள் எங்கே இருப்பார்? நம்மளோட கூட இருப்பார். He is here. இங்கே நம்ம ஃப்ரெண்டா இருப்பார், நம்ம மனைவியா இருப்பார், கணவனா இருப்பார், தூது போவார். சரி, எல்லாம் சாப்பிட்டாச்சு. என்னமோ சொன்னாலே மாப்பிள்ளை அப்படி திரும்புறாரு. பொண்ணு மெதுவா பக்கத்துல வந்தா வாயை பொத்திக்கிட்டு காதுல சொல்றான், புருஷன்கிட்ட பொண்டாட்டி பணிவோட இருக்கணும்னு பரஞ்சோதியார் சொல்றார். அப்படி மெதுவா சொல்றா. என்ன சொல்றா? சமைச்ச சோறு நிறைய மிஞ்சி போச்சான். அன்னக்குடி மண்டபம் பூரா சோறா கிடக்கு, எதிர்த்த மண்டபம் பூரா சாம்பாரு. உங்களோட வந்த பூதங்கள் ஒழுங்கா சாப்பிடல, நிறைய வடிச்சோம், சோறு மிஞ்சி போச்சு. நான் என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். புது பொண்டாட்டி செய்வார மாட்டாரா? உடனே செய்வாரு. இந்த பக்கத்துல ஒரு குட்டி பூதம் ஆனாரு. அவன் வயிற்றுல படவாமுக அக்னி சேர்ந்துருச்சு. பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னா இந்த பூதத்தை கூட்டிக்கிட்டு போய் சாப்பாடு. இன்னும் 4 பூதத்தை அனுப்புங்க, இதை கொடுத்து அனுப்பு, அப்புறம் பார்ப்போம். பூதம் போனுச்சா? பசிக்குது பசி 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 கொண்ட விட்டாங்களா? சோறு மலையா கிடந்ததா உள்ள விழுந்தது சோத்துக்குள்ள. அவ்வளவுதான். வாரி 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 சாம்பார், பாயாசம்,
ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. எல்லாம் எது வந்தாலும் சரி, வந்ததெல்லாம் கொள்ளும் மகராசன் கப்பல். அவ்வளதையும் மட மட மடன்னு இருந்ததை பூரா சாப்பிட்டு பிடிச்சு. பசிக்குது, இன்னும் பசிக்குது, இன்னும் பசிக்குது. சிவபெருமானை வழிபடாதவர்களுடைய வயிறு மாதிரி பசிக்கிறது. அங்க என்ன இருக்கு? அரிசி கொண்டா, உளுந்து, துவர, பருப்பு, மளிகைச்சாம எல்லாம் காதி பூரா சாப்பிட்டாச்சு. இன்னும் பசிக்குது. சமயக்கார ஐயர் 4 பேர் அங்க நிக்கிறாங்க. பார்த்தாங்க, ஐயோ இது போற போக்க பார்த்தா நம்மளையும் தின்றும் போல இருக்கு. 4 பேரும் ஓடி போயிட்டாங்க. அம்மாம்மா, கல்யாண வீட்டுல ஆண்கள் தான் சமைக்கிறது. நலபாகம், என் நடிபாகம்னு சொல்லி பாருங்களேன். அந்த காலத்துல ஆண்கள் தான் சமைச்சிருக்காங்க. டாக்டர்கள் குறைவு. நான் ஒன்னும் சொல்லப்படாது. புரிஞ்சா நல்லது, புரியாட்டி ரொம்ப நல்லது. எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இதுக்கு இன்னும் பசிக்குது. அப்பா வந்தது, அவ்வளதையும் சாப்பிட்டாச்சு. அங்கிருந்து வருது. இவர் என்ன கேட்கிறாரு? அடுத்த பூதத்தை அனுப்பவா? ஐயோ மதுரை பூரா அவ்வளவு இன்னும் பசிக்குதுங்குது, என்ன செய்யறது? ஒரு பார்வை பார்த்தாரு. பசி அடங்குனுச்சு. தண்ணி 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 தண்ணி. அம்மா இங்க வா, கை வை. கைய வச்சா கங்கை ஊத்தெடுத்தது. தண்ணி பெருகின்று. வைகை. குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் 7. அன்னக்குழியும் வைகையும் அழைப்பித்த படலம் 8. அன்னக்குழி சாப்பாட்டுக்கு, வைகை ஆறு வந்தாச்சு. வைகை தண்ணியை குடிச்சுதான் அப்பாடா சாமி அடங்கு நிச்சான். மாமியார்காரி பார்த்தா, இனிமே இந்த மாப்பிள்ளை கிட்ட வரக்கூடாது. 8 படலாம் இன்னைக்கு நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கடைசியில் உள்ளதை கொஞ்சம் வேகமாகத்தான் போயிருக்கேன். பாட்டெல்லாம் சொல்லலை. பதஞ்சலியும் வியாக்கரபாதரும் இங்க வந்து கும்பிடுறாங்க. அடியரேம் பொருட்டு வெள்ளி அம்பலத்தாடல் போற்றி. அதுக்கு வெள்ளி அம்பலம்னு பேரு. அம்மா மொத்தம் 5 அம்பலம். முதல்ல எது? மெட்ராஸ் பக்கத்துல ரத்தின சபை, திருவாலங்காடு, காரைக்கால் அம்மையார், ஆலங்காடு. ரத்தினம் விலை மதிப்பு மிக்கது, வாங்க முடியாது. மனுஷனால முடியல, கடவுள் கீழே இறங்கினார். தங்கம். பொன்னம்பலம், சிதம்பரம் அங்க ஆடினார். மனுஷனால தங்கத்தையும் வாங்க முடியல, அப்பவே முடியல. இப்போ தங்கம்னு பேரு வச்சாலே மதிப்பு எகிரி போச்சு. இன்னும் கீழே இறங்கு. வெள்ளி அம்பலம், வெள்ளி மதுரை, அதையும் வாங்க முடியல. ஆமா, வெள்ளியும் கிலோ 2.5 லட்சம் ரூபா. எல்லாம் பயமா இருக்கு. இந்த லட்சத்தை எல்லாம் எங்கதான் என்னங்க நோட் அடிச்சா கூட தாங்காது போல இருக்கு. அப்புறம் அதுவும் வாங்க முடியல. திருநெல்வேலி, செப்பறை, தாமிர சபை. தாமிரம் வாங்கலாம்ல, இவனால அதையும் வாங்க முடியல. திருக்குற்றாலம், துணி, சித்திர சபை, அதையாவது வாங்கடா. கடவுள் எவ்வளவு இறங்கி வர்றாரு பாருங்க. அங்கிருந்து இங்க வரைக்கும். ரத்தின சபை, பொன்னம்பலம், அது வெள்ளி அம்பலம், தாமிர சபை, கடைசி சித்திர சபை. கடவுள் கருணைக்கு எல்லையே கிடையாது.